காருண்யமான கர்த்தாவே, காத்திடும் என்னையும் நாதா. தேவாம் சத்தியங்கள் மறந்திடாமல் ஜீவிக்க வரம் தாருமே. ஜீவிக்க வரம் தாருமே. ஜீவிக்க வரம் தாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 19 வரை. தியானத்தின் தலைப்பு சத்தியமே பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 17. கடவுளை தேடவும் அவரை கிட்டி சேரவும் அதற்காக தன்னை சுத்திகரிக்கவும் மனிதன் பல வழிகளை தேடுகிறான். பலர் பாவ நிவர்த்திக்காக தங்கள் சரீரத்தை பல வழிகளிலும் ஒடுக்குகிறார்கள். மேலும் விரதங்கள், நோன்புகள், யாகங்கள், நேர்த்திகள் என்றும் பல. இந்த காலப்பகுதியில் சிந்தனையை ஒருமுகப்படுத்தும்படிக்கு தியானங்கள், யோகா போன்ற அப்பியாசங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்படுகின்றன. இவற்றால் மனிதன் பரிசுத்த வாழ்வு வாழ முடியுமா என்பது கேள்விக்குறிதான். நிச்சயமாக முடியாது. பரிசுத்த தேவனை அண்டி சேர நமக்கு பரிசுத்தம் அவசியம். அந்த பரிசுத்தத்தை மனிதனுக்கு அருளக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வசனம் மாத்திரமே. அந்த சுத்திகரிப்பை தமது சீஷருக்கு அருளும்படிக்கு இயேசுவானவர் ஜெபித்த ஜெபத்தின் ஒரு பகுதியைத்தான் இன்று நாம் வாசித்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று ஆரம்பித்து, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று தொடர்ந்து எழுதியுள்ளார். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆம், வார்த்தையாகிய கிறிஸ்து நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். இயேசுவின் சீஷர்களில் ஒருவனான தோமாவின் கேள்விக்கு இயேசு பதிலளித்த போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 கூறியதையும் யோவான் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இயேசு செய்த ஜெபத்திலிருந்து ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரே ஒரு வழி சத்தியமும் வார்த்தையுமாய் நமக்குள் வாசம் பண்ண இவ்வுலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்துவே என்பது தெளிவாகின்றது. தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நமது வாழ்விலே சத்தியம் தரும் பரிசுத்தம் காணப்படுகிறதா என்பதை இந்த லெந்து நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போமாக. அதற்கு முதலில் நமக்குள் தேவ வார்த்தை இருக்க வேண்டுமே. கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நமது இருதயமே அவருக்கு ஆலயம் என்பதெல்லாம் நமது வாழ்வில் உண்மை என்றால், முதலாவதாக நம்மில் கிறிஸ்துவின் மாதிரி காணப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறித்து நாம் விழிப்படைய வேண்டும். தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்வு வாழ தினமும் முயற்சிப்போமாக. தேவனுடைய வார்த்தையை தினமும் உட்கொள்ளவும் அந்த சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படவும் நம்மை தேவ கரத்தில் தருவோமாக. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தினாலே பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன்.